ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க, ஓகே முடிஞ்சது கதை. உன்ன சொல்லிட்டானே அழகா இருக்கேன்னு, முதல்ல நீ அதை நம்புற பேரு. நம்மள என்ன சொல்றது, முதல்ல அதை நாம நம்ப கூடாதுப்பா. ஏன் நம்ப கூடாது தெரியுமா? இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்ச காலம், அந்த கொஞ்ச காலத்தில் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், இந்த வயசுல தான் இதை பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் என் பழப்பில் என்ன ஆகுறதுன்னு 4 பேர் யோசிக்கிறான். முன்னால் உட்காந்து சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்ற, ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே, அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம். என்ன மேட்டருங்க அது? நான் சொன்னது வீட்டில் போய் யோசிச்சுப்பார். ஒரு தாயாக நின்று நான் சொல்லுகிறேன், எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை. அந்த ஏக்கம் நிறைய எனக்கு. என் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நான் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளையும் என் பிள்ளைகளாக நினைத்து நான் சொல்லுகிறேன், நான் பெற்ற பிள்ளையாக நினைத்து சொல்லுகிறேன். இந்த வயதிலே சில தவறுகளை செய்யாதே. நினைவுகள் வரும், நல்ல விஷயங்கள், மனதிற்கு இதமான விஷயங்கள் கவிதை போல் வரும், தப்பில்லை. மெடிக்கலா ஃபிட்டா இருக்கிறேன்னு அர்த்தம். பிரெக்னன்சி in one medical center, social medical center, ஒரு சென்டர்ல ஒரு வருஷத்துக்கு பதிவான டீன் பிரெக்னன்சி 1958. சைல்ட் மேரேஜ், லவ் அஃபேர்ஸ். ரொம்ப முக்கியமா சொல்றேன், இந்த வயசுல லவ் பண்ணாத. வேற எந்த வயசுல பண்றதுன்னு கேக்குறியா? உங்ககிட்ட எப்படி சொல்றது, இப்படி சொல்ற புரிஞ்சுக்கிறியான்னு பாரு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், லைஃப் அடிமை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டுட்டு போயிடுவாங்களோ. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த வயசு அதுக்கானதா? ஒரு 6 வருஷம் பொறுத்துக்கோ பாப்பா. ஒரு சாவது பார்த்து வச்சிருக்கேன்னு வச்சுக்க, அவள் வச்சிரு. 6 வருஷத்துக்கு அப்புறமா டிகிரி வாங்கிட்டு, மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டு, நல்லபடியா ஒரு வேலை வாங்கிட்டு, இதுதான் அப்படின்னா போய் கட்டிக்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் டோன்ட் டேக் எனி டிசிஷன் இன் திஸ் ஏஜ் அண்ட் டோன்ட் குவிட். உன்னுடைய லைஃபை குவிட் பண்ணிடாத, வர்த்தே கிடையாது. உண்மையா சொல்ல, வர்த்தே கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேமிலி அப்படிங்கிறது தான் ஒர்த்து. நான் சொல்லவா டீச்சர்ஸ் எப்போ நம்ம ஜெயிக்கிறோன்னு? நம்ம கிட்ட பாடம் படிக்கிற பிள்ளை ஃபெயில் ஆகாம இருக்கும்போது நம்ம ஆஸ் அ டீச்சரா ஜெயிச்சிடும். ஆனா ஒரிஜினல் டீச்சரா எப்போ தெரியுமா ஜெயிக்கிறோம்? நம்ம கிட்ட படிச்ச பிள்ளை வாழ்க்கையில ஃபெயில் ஆகாம இருக்குதா, அப்போ நாம ஜெயிக்கிறோம். அப்போதான் நம்ம ஜெயிக்கிறோம். ஒரு குழந்தை கூட வாழ்க்கையில ஃபெயில் ஆகக்கூடாது. இந்த காலேஜ்க்கு நீ எப்படி என்ட்ரி ஆனேன்னு எனக்கு தெரியாது. ஜுவாலஜி தான் கேட்பேன், பாட்னி கொடுப்பாங்க. மேத்ஸ் படிச்சு என்ன பண்ண போறேன்னு பிசிக்ஸ் கொடுப்பாங்க. என்ட்ரி எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒன்னு சொல்றேன், கையில வந்துருச்சு இல்ல, இந்த சப்ஜெக்ட் கையில வந்துருச்சு இல்ல, எக்ஸிட்ட இயற்கையினுடைய மிக உன்னதமான ஒரு விஷயத்துல சைன் பண்ணிட்டு வரலாறு படைச்சிட்டு வெளியில போ. எக்ஸிட் மஸ்ட் பி வெரி ஹை. என்ட்ரி இல்ல முக்கியம். இன்னைக்கு இல்ல, நீ 60 வயசு 65 வயசு பெண்ணா உன் பேத்திய கூட்டிட்டு வந்து கிராஸ் பண்ணும்போது இது என் காலேஜ், நீ தான் சொல்ல முடியும் இது என் காலேஜ். நாங்க வேலை செய்யற ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இது என் காலேஜ் சொல்ல முடியும். இங்கதான் நான் வேலை செஞ்சேன், இங்க நான் வேலை செஞ்ச காலேஜ் தான் சொல்ல முடியும். இட் இஸ் யுவர் காலேஜ் மை டியர் சில்ட்ரன். 200 வருஷம் பெரியாரை கொண்டாடுகிறோம். தோல் சிலை இயக்கம், இது என் மார்பு, நான் காட்ட மாட்டேன். நான் இதை காட்டுவதற்காக என்னுடைய உடல் படைக்கப்படவில்லை, நான் மறைத்துக் கொள்வதற்கு உன்னிடம் அனுமதி பெற தேவை கிடையாது என்று எழுந்த போராட்டத்திற்கான வெளிச்சம் தானே தோல் சிலை போராட்டம். இதைத்தான் இந்த சமூகம் ஒரு பெண்ணுக்கு சொல்லித்தர வேண்டும் என்கிறேன் நான். சுயமரியாதையோடு இருங்கன்னு சொல்றேன்.